வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் டாக்டர் டிவைன் தினேஷ் யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். சரி, நம்ம இப்போ உங்கள் ஒரு ராசி லக்னத்துடைய வாழ்வின் ரகசியங்கள், அவங்க பொதுவாக அவங்க வாழ்க்கை பேட்டர்ன் எப்படி இருக்கும், அவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லது, என்ன லக்கி கலர், அவங்களுடைய உடல் அமைப்பு, அதுக்கப்புறம் ஹெல்த் எப்படி இருக்கும், எதில் நல்ல வருமானம் வரும், எப்படிப்பட்ட கணவன் மனைவி அமைவாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் பொதுவாக ஒரு பலனாக பார்த்துட்டு வரோம். இப்போ இதில் உங்களுக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறது 9வது ராசி நட்சத்திரமான தனுசு இப்போ பார்க்க போகிறோம். சரி, தனுஷ ராசி லக்னம் அப்படின்றதில் 3 நட்சத்திரம் இருக்குது. அது கூட லக்னம்னு என்னென்னு சொல்லிடுறோம். உங்கள் கட்டத்தில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம். ஸோ அது தனுஷில் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ராசி தனுஷாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே மேட்ச் ஆகும். லக்னத்துக்கு ஒன்றும் சூப்பராக மேட்ச் ஆகும். இதில் 3 நட்சத்திரம் வருங்க. இப்போ மூல நட்சத்திரத்தோடைய 4 பாதமும், பூராடம் நட்சத்திரத்தோடைய 4 பாதமும், உத்திராடம் நட்சத்திரத்தோடைய முதல் பாதமும் இதில் வரும். சரி, இந்த தனுஷ ராசி லக்னத்தில் இருக்கவங்க எப்படின்னா, இது குரு வீடு, இது ஆண் வீடு, நெருப்பு வீடு, குரு வீடு. இந்த நெருப்பு எப்படின்னா, இப்போ மேஷராசி நெருப்பு, அவங்க வரவன்னா வெட்டுறான்ற மாதிரி ஒரு ஆக்ரோஷத்தோடு இருப்பாங்க. சேனாதிபதி அப்படின்ற மாதிரி முருகன் தான் தேவசேனன், சரிங்களா, சேனாதிபதி. அடுத்த நெருப்பு யாருன்னு பார்த்தா சிம்மம், சிவன், ஆதி சிவன். அவர் எல்லாரையும் அடித்து தும்சம் பண்ண மாட்டார், நின்று பார்த்து பொட்டுன்னு போட்டுருவார், முடிஞ்சு போச்சு. சிங்கம் அப்படி தான் நின்று பதுங்கி வேட்டையாடும். இந்த நெருப்பு எப்படின்னா, இது விளக்கில் இருக்க தீபம் மாதிரி. ஏன்னா இது குருன்றவர் ஒரு ராஜா மந்திரி எல்லாருமே வணங்குறவங்க யாருன்னா குருவை தான் வணங்குவாங்க. அந்த குரு எப்படியாப்பட்ட நெருப்புனா, ஒரு தீபத்தோடைய நெருப்பு மாதிரி. ஒரு இருட்டான ரூமில் ஒரு தீபத்தை எடுத்துன்னு வச்சுன்னா அந்த ரூமே பிரகாசமாகிடும். அந்த மாதிரியான நெருப்பு தான் இந்த தனுஷ ராசி லக்னக்காரங்க. நின்று பொறுமையாக எரிவாங்க, நின்று வேலை பண்ணுவாங்க. அவங்க மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருப்பாங்க, எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு நினைப்பாங்க, எக்ஸாம்பிளாகவும் இருப்பார்கள். வீட்டுக்கு அடங்கின பசங்க, தங்க பசங்க, அதாவது தங்க புள்ளன்னுவாங்க. இல்லை நம்ம தனுஷர் படம் ஒன்று வந்துச்சு, தங்க மகன்ட்டு. தங்க மகன் அப்படின்றத ப்ராப்பர் குரு அந்த வேர்டு. அதாவது நம்ம வீட்டுங்களில் நம்ம அம்மா அடிப்பாங்க, அந்த புள்ளைய பாரு எவ்வளோ அழகாக படிக்குது, அந்த புள்ளைய பாரு எவ்வளோ ஸ்கூல் முடிஞ்சுன்னு வீட்டுக்கு வருது, அந்த புள்ளை பேர் அவங்க அம்மா சொல்கிற பேச்செல்லாம் கேட்குதுன்னுவாங்கல்ல, அந்த புள்ளை யாருன்னா மோஸ்ட்லி தனுசு ராசி தனுசு லக்னமாக இருக்கும். ஏன்னா குரு வீட்டுக்கு அடங்கினது, அதான் அம்மா பிள்ளையாக இருப்பாங்க. அம்மா சொல்கிறது, பெரியவங்க சொல்கிறது வேதவாக எடுத்துப்பாங்க. அதே பிள்ளைங்க தான் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி சொல்கிறதையும் வேதவாக எடுத்துப்பாங்க, சரிங்களா. இவங்க எப்படின்னா, இவங்களை யாராவது ஒருத்தர் கைடன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எக்ஸாம்பிள், இதில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் யாருன்னா ஆஞ்சநேயர். நீங்கள் ஆஞ்சநேயர் எப்போவுமே எங்கே இருக்கிற ஃபோட்டோவை நீங்கள் பாருங்கள். ஒன்று தலைவர் மெடிடேஷனில் இருப்பார், இல்லை ராமான்னு பஜனையில் இருப்பார், சரிங்களா. இவரை நீங்கள் பூஸ்டப் பண்ணி சண்டைக்கு கூப்பிடணுன்னா நம்ம சொல்லணும், நீ வாயுபுத்திரன், நீ ராமனுடைய சிஷ்யன், நீ பராக்கிரமசாலின்னு சொல்ல தான் தலைவர் எழுந்து பெருசாக மாதிரி அப்படியே இலங்கைக்கு ஜம்ப் பண்ணி போகிறது, இலங்கையை கொளுத்துறது, அந்த மாதிரிலாம் செய்வார். அப்படி விட்டுட்டிங்கன்னா ஓரமாக போய்ட்டு ராமான்னு தவத்தில் உட்காந்துருப்பார். இந்த தனுசு ராசி பசங்க மெயினாக மூல நட்சத்திரமும் அதே மாதிரி தான் அமைதியாகவே இருப்பாங்க. பார்க்குறதுக்கு நிறைய பேர் சோம்பேறித்தனமாக இருக்கும். எனக்கு இன்றைக்கி ஒரு ஜாதகம் வந்துச்சு, அவங்க அப்பா சொன்னார், என் பையன் ரொம்ப சோம்பேறியாக இருக்கான்னு. அவன் சோம்பேறி இல்லைங்க, அவனை யாருன்னா பூஸ்டப் பண்ணணும், இல்லைனா பையன் சைலண்ட்டாக இருப்பான். அதே இந்த பசங்களை அதை சொன்ன அம்மாங்க மெயினாக பசங்களை அம்மாங்க, பொண்ணாக இருந்தால் அப்பாங்க. அவங்க உன்னால் முடியுமா, நீ இறங்கி செய்யுமா, நான் இருக்கேன் கூட ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா பிரித்து மெய்வாங்க. படிக்கிறது அப்படி தான், நல்ல ரேங்க் எடுக்க மாட்டாங்க, ஆனால் பூஸ்டப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் வந்துடுவாங்க. வேலைக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, படுத்துக்கினே இருக்கும், தூங்கினே இருக்கும். ஆனால் கொஞ்சம் உன்னால் முடியும்டா, இல்லை குடும்பத்துக்காக செய்டான்னு கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டிங்கன்னா இறங்கி வேலை செய்வாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப புத்திசாலி, ரொம்ப தைரியம். பார்க்க தைரியம் இல்லாத மாதிரி தெரியும், அச்சுச்சோ எனக்கு பயமாக இருக்குன்னெலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ பெரிய தைரியசாலின்னு அவங்களுக்கே தெரியாது. அது சொன்னேன், ஆஞ்சநேயர் அது சொல்லுவாங்க, இது 5000 யானை சேர்ந்தால் ஒரு ஐராவதம், எத்தனையோ 1000 ஐராவதம் சேர்ந்தால் ஒரு இந்திரன், எத்தனையோ இந்திரன் சேர்ந்தால் அனுமானுடைய ஒரு வலது கை அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரென்த், அனுமாருடைய ஒரு ஸ்ட்ரென்த்தை புகழ் பண்ணுவாங்க. ஆனால் அனுமாருக்கு அந்த ஸ்ட்ரென்த்து தெரியுமானா தெரியாது, சோகமாக இருப்பார். அவர் அனுமார் வீக்காக அவரை ஃபீல் பண்ண நிறைய தருணங்கள்
ராமாயணத்தில் இருக்குது. அவரை வந்து பூஸ்டப் பண்ண உன்னால் முடியும். ஏன்னா அவருக்கு அது ஒரு சாப்பனை, ஒரு குருமார்கள் கொடுத்த சாப்பனை. நிறைய பேர் ஆக்சுவலாக ஹனுமானுக்கு சாப்பனை கொடுத்துருக்காங்க. மறந்துடணும், உனக்கு யாராவது ஞாபகப்படுத்தணும், அப்போ தான் உன் பலமே உனக்கு ஞாபகம் வரும்னு ஒரு ரிஷிமார்கள் குருமார்கள் அவருக்கு சாப்பனைலாம் கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த மாதிரி தான் இவங்களை வந்து யாராவது பூஸ்டப் பண்ணணும். பூஸ்டப் பண்ணுறவங்க கிடச்சா இவங்க லைஃப்பில் டாப்பில் வந்துடுவாங்க. இவங்க 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணுற நிலைமைக்கு வருவாங்க. இவங்களை பூஸ்டப் பண்ண ஆள் கிடைக்குன்னா லைஃப் டஃப்பாக போகும். அதே மாதிரி தான் கல்யாணமும். இவங்களுடைய பிற்பகுதி வாழ்க்கை பெரும்பாலும் அவங்களுக்கு வர ஹஸ்பண்ட் ஒய்ஃபை டிபெண்ட் பண்ணி தான். ஏன்னா இவங்க நல்லா படிப்பாங்க, நல்லா உழைப்பாங்க. கரெக்டான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து இவங்களை பூஸ்டப் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப மேலே வந்துடுவாங்க லைஃப்பில். இல்லைன்னா ஐயா இவர் ஆயிடும் அன்னத்துக்கும் இல்லைன்ட்டாங்கன்னா புஷ்ஷுன்னு ஆகிடுவாங்க. அதனால் கரெக்டான பொண்ணு கையிலையோ பையன் கையிலையோ உங்களை ஒப்படைச்சிட்டா வாழ்க்கை செட்டில்டு. அவங்க எல்லாரையுமே பார்த்துப்பாங்க. இது இவங்களுக்கு பெரும்பாலும் இவங்களுக்கு வர கணவன் மனைவி அப்படின்னா 7ஆம் வீடுனா மிதுனம். இவங்க வந்து பொறுப்பானவங்க, ரொம்ப சைலண்ட்டானவங்க, ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க, ரொம்ப சிரிக்க மாட்டாங்க, ஜாலியாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஜாலியாக இருக்க பிடிக்கும், ஆனால் காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து டீசெண்டாக இருக்கணும், நான் ஒழுங்காக இருக்கணும், 10 பேருக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும், அந்த கௌரவம் இருக்கணும், ப்ரெஸ்டீஜ் இருக்கணும், ரொம்ப அலட்டாமல் அப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வர ஒய்ஃபாக ஹஸ்பண்டை பார்த்தா ஜாலி டைப்பாக இருக்கும். மோஸ்ட்லி அப்படி தான் வரும், ஜாலி டைப்பாக வரும். கொஞ்சம் முன்ன பின்ன வந்ததுன்னா அந்த ஜாதகம் பார்த்தா அந்த கட்டத்தை வச்சு சில விஷயங்கள் மாறுமே தவிர, கிரகங்கள் வச்சு மாறுமே தவிர, பொதுவாக இவங்களுக்கு வரவங்க வந்து ஜாலி. இந்த சொல்லுவாங்களே அவங்க ஹஸ்பண்ட் யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க, அந்த அம்மாவை தான் எல்லாருக்கும் பிடிக்கணுவாங்கல்ல, அது பக்காவாக யாருக்குமே தனுசு லக்னத்துக்கு. இவங்க யார்கிட்டும் சரியாக பேச மாட்டாங்க, ஆனால் இவங்க ஒய்ஃபு ஹஸ்பண்ட் ஊரில் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அமைப்புகள் வரும். இவங்களுக்கும் காலபுருஷ தத்துவத்துக்கு இவங்களுக்கு வந்து பிறப்பு உறுப்புன்னு சொன்னால் மர்ம உறுப்பு பின்னாடி பக்கம் வரும். ஆசன வாயு அந்த பக்கம், அதுவும் மூலம்ன்றது சென்டர், மூலம் பேரே நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ஆசன வாயு. இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் உடல் கோளாறுகள் இதெல்லாம் வந்து அந்த சைடு வர வாய்ப்பு இருக்குது. நான் நிறைய மூல நட்சத்திரத்துக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு பாயிண்டில் அந்த பின்னாடி இருக்க பக்கத்தில் ஏதோ ஒரு விதத்தில் சர்ஜரியோ ஏதோ ஒரு பிரச்சனையோ பைல்ஸ் ஏதாவது ஒன்று வந்து நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன். ஸோ அகெயின் அது வராமல் இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி இந்த இன்னர்ஸ் காட்டனில் போடுங்க, ஒயிட்டில் போடுங்க, ரெட்டில் இன்னர்ஸ் போடுங்க, ரொம்ப நல்லது. இன்னொன்று க்ளீனாக எப்போவுமே வச்சுக்கோங்க. சூடான காரமான பொருட்களை கம்மி பண்ணுங்கள். ஏன்னா இது நெருப்பு வீடு, காரசாரமாக சாப்பிட பிடிக்கும், அதனால் உடம்பில் சூட்டு கலப்போம். அதனால் அவங்களுக்கு அந்த பின்பகுதி அடி வயிறு இதெல்லாம் டப்புன்னு எரிச்சல் வர்றது, அதன் உணவால் பிரச்சனைகள் வருது இருக்குது. ஸோ சாப்பாடு கண்ட்ரோலாக வச்சுக்கிறது, உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுலாம் ரொம்ப நல்லது. உங்களுடைய மொத்த ஜாதக கட்டத்தை பார்க்கணும். ஏன்னா சில பேர் நான் இது ஒருத்தவங்க சொல்லி அது மாதிரி உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து தனுஷ ராசி கடக லக்னம், அவங்க உடம்பு வேறு கொஞ்சம் குளிர்ச்சி நம்ம சொல்லணுன்ட்டு அவங்க நிறைய குளிர்ச்சி பண்ணி உடம்பு ரொம்ப கோல்டு வந்துடுச்சு. இன்றைக்கி பேசினாங்க எனக்கு சளி ரொம்ப ஜாஸ்தி அடிச்சுட்டு. அதனால் பொதுவாக இது நெருப்பு ராசி, இவங்க வந்து உடம்பை கூலாக வச்சுக்கிறது நல்லது. ஆனால் உங்கள் கட்டத்தில் மற்ற கிரகங்கள் மற்ற ராசி லக்னங்கள் உங்களது ஃபுல்லாக பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு கால் எடுக்க முடியும், இல்லை என்ன பண்ணணும், உடம்பை எப்படி பார்த்துக்கணுன்றது சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் ஒரு தடவை ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. கீழே நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணலாம். இது ஒன்று. இவங்க தொழில் அப்படின்னு பண்ணோன்னா நம்ம சொன்ன மாதிரி தான், இது வந்து குரு வீட்டில் மற்றவங்களுக்கு சொல்லித்தர பதவியில் இருப்பாங்க. கன்சல்ட்டிங், டீச்சிங்லாம் இதில் இருக்கவங்க டீச்சிங் பண்ணால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சில வாத்தியாரெலாம் நம்மளுக்கு டக்குன்னு பிடிச்சிரும். அவங்களாம் இவங்களாம் பெஸ்ட்டு வாத்தியாராக இருப்பாங்க, கன்சல்ட்டிங்கில் இருப்பாங்க, நிறைய பிஸ்னஸ் மேன் கன்சல்ட்டிங்கில் இருப்பாங்க, குரு மாதிரி இருப்பாங்க. கவர்மெண்ட் வேலையை உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு ராஜகுருனா அரசவையில் ராஜா கூடயே இருப்பார்ல, அட்வைசர். நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருப்பாங்க, நல்ல உயர் பதவியில் அட்வைசர் பதவியில் இருப்பாங்க. ப்ரைவேட்டில் கூட நீங்கள் சீனியர் டைரக்டர்ஸ், டீம் லீட்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, உங்கள் ஐடி கம்பெனியில் யாருன்னா ஒருத்தர் வந்து நம்ம குருஜின்னு கூப்பிட்டுனே இருப்போம். கவனித்து பாருங்கள், எல்லா ஐடி கம்பெனிலும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். அவங்க பெரிய பதவியில் இருக்க மாட்டாங்க, ஒரு மிடில் லேயரில் இருப்பாங்க. ஆனால் அவங்களை நம்ம எல்லாம் குருஜின்னு கூப்பிடுவோம். ஏன்னா எதை கேட்டாலும் பேசுவாங்க, எதை கேட்டாலும் சொல்லி தருவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தனுசு ராசி, தனுசு லக்னம், இல்லைன்னா குரு பகவான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் டிஃபால்ட் ஆஞ்சநேயர், சூப்பராக வேலை செய்யும். தட்சிணாமூர்த்தி வேலை செய்வார். குரு பகவான், அந்த 9 நவகிரகங்களில் குரு பகவான் வேலை செய்வார். இவங்களெல்லாம் வந்து வியாழக்கிழமை குரு ஹோரையில் தீபம், நல்ல நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது.
இதை தாண்டி எனக்கு ஒன்றும் சார் எனக்கு லக்கியான சிம்பிள்லாம் சொல்லுங்கள், என்ன மரம் வளர்த்தா நல்லது, இல்லை எந்த மிருகத்துடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டா நல்லது, இல்லை எனக்கு கல்யாணத்துக்கு கொஞ்சம் பொருத்தம் பார்க்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை சம்மந்தமாக எந்த ஒரு நல்ல விஷயமும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு சொல்லணும், இல்லை பிரசன்னம் பார்த்து சொல்லணுன்னா கீழே என் நம்பர் இருக்குது, தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். கன்சல்டிங் எடுத்துக்கோங்க, இல்லை கிளாஸ் எடுத்து படிங்க. உங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடக்க அந்த ஆஞ்சநேயர் அருள் புரியட்டும். டாக்டர் டிவைன் தினேசன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.